நம்ம சஷ்டிக்கு விரதம் இருந்தாலே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்படக்கூடாது, மத்தவங்கள வந்து எதிர்த்து பேசக்கூடாது. நம்ம ரொம்ப காமா இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அது அப்பதான் முடியாது. முடியும். இப்ப என்ன மீட் பண்ணவங்க கூட கோவில்ல மீட் பண்ணவங்க கூட ஒருத்தவங்க சொன்னாங்க. சஷ்டி அப்பலாம் எங்க வீட்ல பெரிய சண்டை. நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கணும்னு நினைச்சனோ, என்ன யாருமே இருக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த விரதம் இருக்க டைம்ல நடக்கும்ல வரும். சார். அதை எப்படி ஏன்னா சார் நம்ம ஏன்னா இந்த முருகர் சக்தி பிரபஞ்சம் ஃபுல்லாவே பரவி இருக்கு. முருகனுக்காக ஒரு நாள் விரதம் இருந்தாலே நீங்க முருகரா மாறிடுவீங்க. 6 நாள் தொடர்ந்து இருக்குன்னா முருகரோட அனல்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் பிறந்ததே அனல்ல தானே. நானா சஷ்டி விரதம் இருக்கப்பல யாரை பார்த்தாலும் கோவமாச்சு. அதனால கம்முன் நீங்க ஏன் வந்து சித்தர்கள் நிறைய பேர் பேசாம இருக்காங்கன்னா, நீங்க ரொம்ப பிரபஞ்சத்தோட கனெக்ட் உங்க ரத்தம் எல்லாம் சூடாக ஆரம்பிச்சிடும். நீங்க வாழ்த்தினாலும் பழிக்கும், திட்டினாலும் பழிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த முருக சக்தி உள்ள போறீங்கல்ல, நீங்க தான் முருகரா மாறிடுவீங்க. முருகர் கோயில கிடையாது. ஆத்மார்த்தமா காலையில இருந்து சாமி வரும். நீங்க முருகரா மாற மாற மாறதான் அந்த கோபம் வரும். அப்போ நம்ம கர்மம் என்ன பண்ணுன்னா, நீ சஷ்டி விரதம் வாழ்க்கை மாறுது, உனக்கு குழந்தை கிடைக்க போது, உனக்கு வீடு கிடைக்க போது, வசதி கிடைக்க போது, நீங்க துன்பப்படுறதுன்றது எப்படி வேணாலும் வரலாம். பட வேண்டிய துன்பத்தை வந்து நம்ம விதி வந்து மாற்ற விடாது. நீங்க ஒரு பிரச்சனை மட்டும் தப்பிக்க நினைச்சு தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, விதமான ஒரு பெரிய பிரச்சனை வரும். மனைவி சரியில்லைன்னு சொல்லி கணவன் அந்த மனைவியை கைவிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னா, ஒரு கட்டத்து மேல இந்த பொண்டாட்டியே எவ்வளவு தேவலாம் போல இருக்குன்னு. மனைவி வந்து புருஷன் வந்து பிரச்சனை பண்றாரு விட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல போனாங்கன்னா, ஐயோ நம்ம வீட்டுக்கார நம்ம எப்படி இது வந்து இயற்கையோட நியதி. யாரா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு நீங்க சகிச்சுட்டு வாழ்ந்துதான் சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அப்போ நீங்க இருக்கிறதே அனுபவிச்சுட்டு போயிட்டா ஓரளவுக்கு பெருசா வராம இருக்கும். என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்றேன். ஒரே தீர்வு பக்குவம். அமைதியா இருந்தோம். அமைதியா இருந்தா கடந்து போயிடலாம்.